திருட்டு திமுகன்னு சொல்லிட்டு இல்ல அவர் முக்கியமான கேள்வி கேட்கிறேன். வியட்நாம்ல வந்து அந்த படகு விபத்துல கிட்டத்தட்ட 15 பேர் இறந்திருக்கிறாங்க. 10 பேர் தமிழகத்தை சார்ந்தவங்க. அதுல 3 பேர் நம்மளுடைய திருச்சியை சார்ந்தவர்கள். பாலாஜி, அழகுராஜ், ஷேக் அப்துல்லா என்ற 3 பேர் திருச்சியை சேர்ந்தவர்கள். அவங்களும் இந்த படகு விபத்தில் இறந்திருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உடனே தகவல் சொல்லி இந்த இறந்தவங்களுடைய உடல்களை அவங்களுடைய ஊருக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், அங்க சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு உரிய அந்த சிகிச்சை கொடுத்து அவங்க பத்திரமத்தி அவங்கள மறுபடியும் அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருங்கிற அந்த கோரிக்கையை வச்சிருந்த நான் செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களுக்குள்ள இறந்தவங்களுடைய அந்த உடல் வந்துடும் சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்குமே அது தெரியும் நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ சில மாதங்களுக்கு முன்பு நீங்க நம்ம ஜபல்பூர்ல அங்க ஒரு படகு விபத்து இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பல பேர் இறந்தாங்க. இந்த விபத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜாக்கிரதை காரணமாக தான் சொல்றாங்க. அங்க அந்த படகு கவுந்தது சரி, கவுந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்கப்பட்டவங்களுக்கு அந்த உரிய அந்த முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த காலதாமதம் ஆனதுனால தான் இந்த இறப்புகளோட எண்ணிக்கை கூடியிருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுலாவுக்கு போற பயணிகள் வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம உள்நாட்டில் போனாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவில் நடந்த சில மாதங்களுக்கு நடந்த விபத்தில் வந்து அந்த படகு விபத்தில் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது அதை தப்பிச்ச ஒரு சிறுவன் அவன் சொல்றான், எனக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு படகு அது கவரும் போது அந்த தண்ணியில உள்ள வந்த பிறகுதான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போன்ற சாதாரண விஷயங்கள் எல்லாருமே இப்போ எல்லாருக்கும் கல்வி அறிவு இருக்கு, எல்லாம் பார்க்குறோம். ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகும்போது அதுக்குண்டான பாதுகாப்பு அங்கே இருக்காங்கிறது முக்கியமா பெரியவங்க அவங்க கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும். அப்படி இல்லாததை கொஞ்சம் தவிர்க்கணுங்கிறதா என்னுடைய ஒரு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள். மற்றபடி இப்போ இன்னைக்கு அந்த இறந்தவங்களுடைய இல்லங்களுக்கு நான் போகிறேன். நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உரிய ஆறுதலும் சரி, அவங்களுக்கு அந்த உடல்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலதாமதம் இல்லாமல் நாளைக்கு அல்லது நாளானைக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் கூட பக்கபலமாக இருந்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்விகளுக்கு திமுகவை திருட்டு திமுகன்னு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா வந்து அதிமுக எம்எல்ஏக்களை களவாடுதுன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்றாரு. இதுல எது உண்மை? மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க தாவேகா சகோதரர் விஜயோடைய அரசு அவங்க களவாடுறதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஓட்டுகளை களவாடினாங்களா? நான் கேட்குற முதல் கேள்வி. உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகவியலாளருக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்க கூட்டணி கட்சிகள் நாங்க மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க. 234 போட்டீங்கன்னா எவ்வளவு? எத்தனாயிரம் கோடிகள். அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. வாக்குகளுக்கு ரூபா கொடுத்து அதை பெற முடியல, தோத்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம யாருமே ஒரு நம்ப முடியாத ஒரு இது சூழ்நிலை நம்ம பார்த்தோம். என்ன, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி, அதுல பாஜகவும் சேர்ந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பார்க்கும்போது அது திமுக தோழர்கள் ஏத்துக்கல, அதிமுக தோழர்கள் ஏத்துக்கல. இன்னைக்கு அதிமுக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் திமுகவோட ஒரு ரகசிய கூட்டணி. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி எடுத்த முடிவை வந்து எந்த ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் சரி, நிர்வாகியும் அதை ஏத்துக்க முடியல அவங்களால. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்க பல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், ஆளுமைகள் இன்னைக்கு பல பேர் சாரசாரையாக இன்னைக்கு தாவேக்காக்கு போறது முக்கியமான காரணம் எம்ஜிஆரோட விசுவாசிங்க. நாங்க ஒரு காலமும் நாங்கள் திமுகவுடன் நாங்கள் கூட்டணி எப்படி நாங்கள் சேர முடியுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க தாவேக்காவை சேர்றாங்க. இது ஒரு பக்கம். நீங்க எதுக்கு தாவேக்கா வந்து எந்த ஒரு
அதாவது அவங்க ஜெயிச்ச 108 உட்பட 108 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. சாமானியர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, பல பேர், பல எளியவர்கள் 1967 இந்த மாற்றம் நடந்தது. அப்படிப்பட்ட பல பேர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டுக்கெல்லாம் காசு இல்லை அவங்ககிட்ட. அவங்க எதுக்காண்டி இன்னைக்கு காசு கொடுத்து எம்எல்ஏக்கள் இது பண்ணணும்? சரி, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், அவங்க இன்னைக்கு எங்க சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டிருந்தோன்னா கட்சி தவள் அந்த சட்டத்தின்படி ஒன்று அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இல்லை அதற்கு பயந்துக்கிட்டு அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்யறாங்க? இது மாதிரி விஷயங்கள் திமுக அதிமுக வந்து அவங்க செய்யறாங்க. தாவேக்க ஒருபோதும் இது போன்று ஈடுபடுறதுக்காக இன்னைக்கு பல பேர் சேர்றாங்கன்னு அதுக்கு காரணங்கள் இருக்கு. இன்னும் எதுக்கான அதிமுக மாத்திரம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்க அதிமுக அமைச்சர்கள் பார்க்கலாம், முன்னாள் அமைச்சர்கள் பார்க்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம். திமுகலையும் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், பல பகுதி செயலாளர்கள், இன்னைக்கு அந்த இளைஞர்களை சேர்ந்த பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்கிற அந்த தோழர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிக்கிறேன் நான், அது அண்ணா கண்ட இயக்கம், டாக்டர் கலைஞரையான மதிக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு பொறுத்த ஒரு பவர் சென்டர் கையில் இருக்கு அந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி மேலே நம்பிக்கை அந்த இழந்துட்டாங்க இன்னைக்கு பல பேர், அந்த தோழர்கள். என் வெற்றிக்கு பல பேர் உழைச்சிருக்கிறாங்க, நான் மதிக்கிறேன். இன்னைக்கு திமுக இருக்க பல தோழர்கள் நிர்வாகிகள் மதிக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு அந்த அதிமுக திமுக தலைமையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு இது வரப்போதான் இன்னைக்கு போறாங்க. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுது. சென்னை போன்ற பெருநகருக்கு விமான நிலையம் கண்டிப்பா தேவை. ஒரு 10 ஆண்டு பின்பற்றி கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி. நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்கும்போது என் கூட படித்த பசங்க, ஆந்திராவை சேர்ந்த பசங்க, ஹைதராபாத்தில் இருக்கவங்க அன்னைக்கு சென்னைக்கு வந்து தான் அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு ஃப்ளைட் ஏறுவாங்க. இன்னைக்கு நிலைமை தலைகீழ். இன்னைக்குங்கிற சொல்றது கடந்த 15, 20, 25 வருஷம் சீர்கேடு, ஒரு நிர்வாக சீர்கேடுனால வந்த பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இன்னைக்கு ஐரோப்பாக்கவோ இல்லாட்டி நீங்க அமெரிக்காவுக்கு போனோம்னா ஒன்று பெங்களூரு இல்லாட்டி ஹைதராபாத்துக்கு போய் அங்கே போய் ஏர்போர்ட் போய் போக வேண்டியது இருக்கு. இது எப்படி நான் மாறிச்சது? ஒரு காலத்தில் வந்து தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விமான சேவை கொடுக்கிற ஒரு இது சென்னை ஏர்போர்ட்டா இருந்தது. இன்னைக்கு விமான சேவைகளும் குறைஞ்சிருச்சு. அந்த நீங்க சொல்ற மாதிரி நெருக்கடி அங்க இருக்கிற இதுக்கு மேல அங்க ஃபிளைட்ஸ் இயக்க முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மடங்கு இந்த 20 வருஷத்துல வந்து அங்க விமான போக்குவரத்துடைய இது வந்து அதிகரிச்சிச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது பத்தாது. நம்முடைய சென்னை ஏர்போர்ட் இருக்கிற ஏர்போர்ட் பத்தாது. அப்போ நீங்க அது புதிய இடம், வேற ஏர்போர்ட் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஹைதராபாத் மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ரொம்ப விசாலமான இடத்துல ஊருக்கு வெளியில ஒரு ஏர்போர்ட் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை நீங்க ஒரு இடத்த இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்க மத்திய ஒன்றிய அரசு கிட்ட ஒப்புதல் வாங்கி ஒரு ஏர்போர்ட்டை நீங்க செயல்படுத்துறதுனால குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் ஆகும் உங்களுக்கு. கடந்த 20 வருஷமா எந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலும் சரி நீங்க சென்னை அந்த விமான நிலையத்துக்கு ஒரு மாற்றாக ஒரு ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணக்கூடிய அந்த இது எடுக்கலாம். அவங்க நீங்க பெங்களூரை பாருங்க, பெங்களூர் ஏர்போர்ட் பாருங்க, இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட் பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட 6வது இடத்துக்கு போறோம். கல்கத்தா விமான நிலையம் இன்னைக்கு நம்மளோட அடுத்த முன்னாடி போயிருச்சு. நமக்கு ஒரு காலத்துல இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருந்தோம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 5-6வது இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கு காரணம் முந்தைய ஆட்சிகள். நீங்க கவனக்குறைவு தான் நான் சொல்லுவேனே தவிர, இன்னைக்கு தாவேக்க அரசு சகோதரர் விஜய்க்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கைவிட்டிருக்கீங்க. அது உண்மையான காரணங்கள் இருக்கு. நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு. நீங்க சுற்றுச்சூழல் காரணமாக சில நல்ல காரணங்களுக்காண்டி அதை தவிர்த்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக விமான போக்குவரத்து ஒரு இந்த சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு மாற்றாக இன்னொரு இடம் கண்டிப்பாக அவசியம். அது விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தில்லாத பாதிப்புகள் உருவாக்காத ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதுக்குள்ள பணிகளை இந்த அரசாங்கம் சீக்கிரம் பண்ணணும் என்னுடைய கோரிக்கை. ரேடார் நீங்க சொல்ற அந்த இது டவர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஹைட் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதை இது பண்ணி சரி செஞ்சு இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி அதை காலதாமதம் இருக்காதுங்க, சீக்கிரம் அதை கொண்டு வந்துருவாங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ச்சி போராட்டம் பண்ணீங்க. ஒரு காலத்தில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆனது காப்பர். இப்போ நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இவங்க பாகிஸ்தான்லேருந்து இப்போ அங்கே ஏற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அதுக்கு காரணம் இம்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது காப்பர் அடிக்கு காப்பர் கண்டிப்பாக அவசியங்க.
பல்வேறு நீங்கள் வந்து ஒரு கனிம வளங்களில் வந்து காப்பருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிறோம்? நீங்கள் ஒரு பாலைவனத்தில் விவசாயமே இல்லாத இடத்துல, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக தேவைதான். வளர்ச்சி அடைந்த நாடுகள், நீங்க ஐரோப்பாவா இருக்கட்டும் இல்லாட்டி அமெரிக்காவா இருக்கட்டும், அங்க காப்பர் ஸ்மெல்டிங் கிடையாது. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பேன் பண்ணிட்டாங்க. எங்க பண்றாங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள், இது போன்ற சுற்றுச்சூழல் பத்தி ஒரு இது விழிப்புணர்வு இல்லாத இடங்கள்ல அதை கொண்டு போய் இங்க கார்பரேட்டுகள் போய் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, நீங்க இந்தியாவில் ஆரம்பிங்க. நீங்க நான் சொல்ல தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு ஒரு இந்தியாவில இங்க ராஜஸ்தான் போன்ற பாலைவனம் பல இடங்கள் இருக்கு. இன்னைக்கு அங்க விவசாயம் எதுவுமே இருக்காது, புல்லு இது கூட முளைய. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க இந்த காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் போட்டு இது பண்ணுங்க. ஏன் பிற மாநிலங்கள் பண்ணலாம? ஏன் நம்ம தூத்துக்குடியில் தான் பண்ணணும்னு இருக்கு? நீங்க ஒண்ணு இல்லைங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்க அந்த ஏற்கனவே அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருந்த இடத்துல போய் சுத்தி இருக்கிற ஒரு 20-30 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற அந்த கிராமங்களுக்கு போய் பாருங்க. நான் அந்த பல கிராமவாசிகளை பார்த்திருக்கிறேன். நான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலை அது இயங்கிட்டு இருக்கும்போது தோல்வியாதி, ஒரு பர்டிகுலர் ஒரு தோல்வியாதி பார்த்தீங்கன்னா அது பேரே பொறுத்த வரைக்கும் அது ஸ்டெர்லைட் இதை வச்சு அது பேரே வச்சிருக்கிறாங்க. பல பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் அது காரணமாக மூடி இருக்கிறோம். நம்ம காப்பருக்கு எதிரி கிடையாது, நம்ம காப்பருக்கு எதிரி கிடையாது. நீங்க காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் போடுங்க, ஆனால் நீங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல பகுதிகள் இருக்கு, அந்த மாதிரி சில இடங்கள்ல போய் போடுங்க. ஏன் குஜராத்தில் ஒரு நல்ல இடத்துல அங்கேயே போடலாமே? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க we are not against copper smelting. ஏன் இப்போ வளர்ந்த நாடுகள் ஏன் காப்பர் ஸ்மெல்டிங் ஏன் பண்ண மாட்டேங்க? அந்தந்த நாடுகளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க இறக்குமதி பண்றாங்க? காரணம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு ரொம்ப, அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு அதை இது பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் அதோட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால நம்ம எதிர்க்குமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க மற்ற பிற இடங்கள் அதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா 1 இயர்ஸ் கண்டிப்பா அதை பரிசீலனை செய்யலாம். கேன்சர் வருதுலாம் சொல்லி சொன்னாங்க சார். ஆக்சுவலாக கேன்சர் வரல 18வது இடத்துல இருக்கு. தூத்துக்குடி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல தான் இருக்கு. அதாவது நீங்க கேன்சர் மாத்திரம் கிடையாதுங்க, கேன்சர் மாத்திரம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தோல்வியாதிகள், சுவாச, அதாவது நீங்க நுரையீரல் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அது இல்லாம நீங்க மாசுக்கு அதாவது நீங்க மண்ணும் சரி, அந்த இருக்கிற தண்ணீர், அங்க அந்த நிலத்தடி தண்ணீர் சரி, பல பாதிப்புகள். அது நீங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் எல்லா டேட்டாவோட நாங்க ப்ரூவ் பண்ணதுதான். இதெல்லாமே பாதிப்புகள் இருக்குதான். சரி, ஏங்க நீங்க நான் ஒண்ணு கேட்கறேன், குஜராத்தில் அதை போட சொல்லி எதுக்கு முதல்ல அதை இது பண்ணாங்க? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போட சொன்னாங்க, லைசன்ஸை வாங்கிட்டாங்க. மகாராஷ்டிரா அந்த அரசாங்கமே வேண்டான்னு சொல்லி இது பண்ணாங்க. ஏன் அந்த அரசாங்கங்கள் பிற மாநிலங்கள் வந்து அது வேண்டான்னு சொன்னது நம்ம தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தோமோ? பிற மாநிலங்கள் வேண்டான்னு சொல்ல போய் நீங்க கடைசிக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. அது என்ன, நான் என்ன சொல்லனா, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம நீங்க இந்த மாதிரி அதாவது ஏற்கனவே சொல்ல மாதிரி ஏற்கனவே அங்க ஒரு விவசாயம் எதுவும் இல்லாம இடத்துல அது மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத இடத்துல போடுங்க. நீங்க தூத்துக்குடியில் போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஒரே அணியில பாஜக எதிர்க்க வந்து திமுகவும் தாவேகவும் ஒரே அணியில இருக்கணும் திருமணம் சாத்தியம் இருக்கா? அது நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன். நான் அது சாத்தியம், அதான் அண்ணன் திரும்ப நான் மதிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்லன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அரசியல் ரீதியாக தாவேக்கா சகோதரர் விஜய் வந்து பாஜக வெளிப்படையாக சொல்லிட்டார். நிர்வாகக்காரன் நமக்கு மாநில ஒன்றிய, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீதி திட்டங்கள் தேவை. ஆனா அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக தாவேக்கா எதிர்க்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே ரீதியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினது யார் நடத்தினாங்க? திமுக நடத்தினாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி அவங்க பாஜக எதிர்க்க முடியும்? நான் கேட்கிற கேள்வி அதுதான். அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மறுக்கிறாங்க. நீங்க ஐயுஎம்எல் தலைவர், முஸ்லீம் லீக் தலைவர் மாமா அவரா இருக்கட்டும், நீங்க கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்களா இருக்கட்டும், இன்னைக்கு பத்திரிகையில் மூத்த பத்திரிகை எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். நீங்க அதிமுக பாஜக கூட்டணியோட பேசி ஒரு ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அவங்க எப்படி பாஜக எதிர்க்க முடியும்? அந்த கூட்டணி எப்படி தாவேக்காவும் திமுகவும் எப்படி இருக்க முடியும்? ஒருபோதும் நடக்காது, சாத்தியப்படாது. இல்ல நீங்க கூட்டணி சொல்றீங்க இல்லையா, அதாவது பாஜக எதிர்க்கிறதுக்காண்டி தேசிய அளவில் தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கலாம்னு சொல்றீங்களா, அது வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்றேன். அந்த பாஜக எதிர்ப்புங்கிற ஸ்டாண்டில் இருந்து திமுக வந்து விலகிருச்சு அப்படிங்கிற, அதாவது தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதை வச்சு நீங்க செய்தியை போடுங்க. சார், ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இப்போ விஜய் ஆட்சியில் மறுபடியும்
இந்த இடத்துல 85,000 கோடி கடன் வாங்க அண்ணன் சகோதரர் அண்ணாமலை சொன்னது சொல்றீங்க. 80,000 அடுத்த வருஷம் 80,000 கோடி வாங்குவாங்க. அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 15 லட்சம் கோடி கடனா உயரும் சொல்றீங்க. அதானே சொல்றீங்க? அது வந்து என்னன்னா அவர் ஒரு 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 இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் சகோதரர் அண்ணாமலை சொல்றது வந்து நான் மறுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கடுமையான ஒரு கடன் இருக்கு, கடன் சுமை. அதே நேரத்தில் நீங்க மாநிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி தேவைப்படுது, அதுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதான் அதே நேரத்தில் கடன் மாத்திரம் கிடையாது, சிறப்பான ஒரு நிதி மேலாண்மை மூலியமா நீங்க பல கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல வர வேண்டிய கிடைக்கக்கூடிய நிதி தமிழக அரசுக்கு கிடைக்கும் பொழுது சிறப்பான நிதி மேலாண்மை மூலியமா இந்த கடனையும் இவ்வளவு தூரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல அதை வச்சு அவங்க இது பண்ணலாம். ஆனா கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது 15 லட்சம் வர கடனை ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் காவல்துறையை தவிர மற்ற எல்லாம் லஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது 100% உண்மை. அதாவது பார்ட்டி ஃபண்டு, இந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அது வந்து இன்னைக்கு கிடையாது. அதாவது பியூரோக்ராட்ஸ் மத்தியில் அது சில இடங்கள் நடக்கதான் செய்யுது. நம்ம 100% போலன்னு சொல்லலாம், அது நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக முன்னாடி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கல. ஒரு நல்ல திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். லஞ்சமில்லாத ஒரு தமிழ்நாடுக்கு உண்டான அந்த திசையை நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிச்சுட்டு இருக்கிறது. அதை நான் 100% சொல்ல முடியும். 2032 அரசு ஆட்சிக்கு வரும்னு அவருடைய ஆசை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்த சமுதாய சீர்திருத்த அமைப்பா அவருடைய வீதி லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், தப்பு கிடையாது. அவருடைய முதல் மாநாடு போதையில்லா தமிழ்நாடுங்கிற ஒரு அந்த பேர்ல ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள், நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பெண்கள் அடுத்து பொறுத்த பெண்கள் பாதுகாப்பு, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். பிற அரசியல் இயக்கங்கள் செய்யாத சொல்லாத அவர் சொல்லியிருக்கிறார். நான் நல்ல விஷயங்களை பார்க்கிறேன். நான் யாரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சொன்னாலும் நல்ல விஷயம் நான் பார்க்கிறேன். நான் சகோதரர் அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே வேளையில் 2031 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனநாயகத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல், அதோட நாளைக்கு பின்னாட்கள் அது ஒரு அரசியல் அமைப்பை நான் மாற்றுவேன்னு சொல்றாரு அவர். நாளைக்கு அரசியல் அமைப்பு மாறும் பொழுது ஒரு தேர்தலில் போட்டியிடலாம், நாங்கள் வெற்றி பெறலாம். தன்னுடைய அமைப்பு கட்சியில் வந்து சேர்றவங்களுக்கு சேர நினைக்கிறவங்க ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கான அவர் சொல்லியிருக்கிறார். அது தவறு கிடையாது. மதிமுக துணை நிற்குமாறு நீங்க நாங்க இன்னைக்கு சகோதரர் விஜயோட இந்த கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஐயா மூப்பனார் செய்ய முடியாத, தலைவர் வைகோ செய்ய முடியாத, புரட்சி கலைஞர் காலஞ்சென்று அண்ணன் விஜயகாந்த் செய்ய முடியாத இன்னைக்கு சகோதரர் விஜய் செஞ்சிருக்கிறாரு. இந்த மாற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மாற்றம் தொடர வேண்டும்ங்கிற இதுல வந்து நாங்க சகோதரர் விஜயோட நாங்க பயணிக்கிறோம். இது அதனால வந்து நாங்க கூட்டணியில் நாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாங்க இந்த கூட்டணியில் நாங்க தொடரணும். நீங்க விஜயும் சகோதரர் விஜயும் அண்ணாமலை செய்யறதுக்கு அது வந்து நீங்க அவர் சகோதரர் அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். நீங்க அப்படி நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சேர்றது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஏங்க யார் சொல்றது? யார் அது? யாரும் சொல்லுங்க. நிறைய பேர் அரசியல் இயக்கங்கள் சொல்லுங்க, அரசியல் இயக்கங்கள் சொல்லுங்க, குறிப்பிட்ட தலைவரை சொல்லுங்க, நான் சொல்லலாம், அது கருத்து சொல்லலாம். இல்ல சார், இவரு ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி கூட போய் அமித்ஷா மோடி எல்லாம் பாத்துட்டு வந்தாரு. யார் சொன்னது? பாத்துட்டு வந்தது எல்லாரும் தெரியும். ஏங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு அவர் அந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறாரு. எவ்ரி செயின்ட் ஹஸ் எ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹஸ் எ ஃபியூச்சர். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. ஒரு புனிதமானவருக்கும் ஒரு கேடுகட்ட வரலாறு உண்டு. ஒரு கேடுகட்டவனுக்கும் ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தமான ஒரு சீர்திருத்தம் ஆகி ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு எதிர்காலம் அவன் அமைச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப அதோட முடிச்சுக்கிறேன்.